நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து ரெட்ரோலோக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. சொல்லிடணும், அது எப்பவுமே அது டெஃபினெட்லி நீங்களும் ஒரு சேனல் வச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்றதுனால அதில் உங்களை அடிக்கடி பார்க்க முடியும் சார். 38 நாள் தானே இருக்குது, உழைக்க. இதற்கு மேலே வேலை ஜாஸ்தியாக இருக்கும் சார். இப்போ நோம்புனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப வெயிலில் சுத்தம் இல்லை, கொஞ்சம் அலைய முடியாமல் இருந்துச்சு. நீ ஆரம்பிச்சிருவோம். தாவேக்கா அப்படின்ற ஒரு புதிய கட்சி இந்த 2026 தேர்தலில் களம் காண்றது தான் வந்து தமிழக மக்களையே ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியலை உற்று நோக்குறவங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா. ஏன் இவங்க 2 பேரும் வேண்டாம், நாங்கள் ஏன் வரணுன்ற ஒரு காரணம் பல பேருக்கும் இருக்குது. இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் தாவேக்காவை நோக்கி நகர்றாங்க. விஜய்க்காக ஓட்டு போடணும், விஜய் அவர்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பெண்கள் சொல்கிறாங்க விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும், நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி நிறைய ஆண்கள், இந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க, திமுக அதிமுகவுக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அந்த என்ன காரணத்துக்காக தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியலை பெருசாக நம்ம கூர்ந்து கவனிக்காமல், நம்மளுடைய வேலை, வருமானம், நம்மளுடைய கல்வி படிப்பு அப்படின்றத தாண்டி நம்ம அதிலேயே ஓடிக்கிட்டு இருந்தோம். இதுக்குள்ளே நமக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்னென்னாக்கா, அதிகமாக நடக்கக்கூடிய குடும்ப வன்முறை. அது எதனாலனா பொருளாதார ரீதியாக பின்தங்கும் பொழுதும், இன்னொரு பக்கம் அந்த குடியினாலையும் போதையினாலையும் ஏற்படக்கூடிய இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் அரசியலை கவனிக்காமல் இருந்த நீங்கள், உங்களை அரசியல் படுத்தி அரசியலை கவனிக்க வச்சது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி இவ்வளோ டிபேட்டை பற்றியும், இவ்வளோ தளபதி விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் எடுத்து போட்டு இன்றைக்கி வாரியர்ஸ்ன்ற பேரில் இவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்கல்ல. இந்த லட்சக்கணக்கில் இருக்கிற வாரியர்ஸ் திமுகவுக்கு அதிமுக டஃப் கொடுத்து எடுத்து அடிக்கிறாங்கல்ல. இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அரசியல் புரிதலை ஏற்படுத்தியிருக்காரு. நம்பர் 1. அப்போது இந்த அரசியல் புரிதல் எதற்காக கொண்டு வந்துச்சுனாக்கா, தளபதி விஜய் அவர்கள் சொன்னது, அரசியலை ஒரு துறையாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் மாணவர்கள். இந்த சமுதாயத்தை மாற்றணும்னாக்கா நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொன்ன பொழுது, கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் அவர்களுக்கு புரிகிறது. ஆமாம், நம்ம தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் சாதிக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டுட்டோம், சாராயத்துக்குள்ளேயும் போதைக்குள்ளேயும் சிக்க வைக்கப்பட்டிருக்கு இந்த சமூகம். நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய தாத்தாக்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதியை சொல்லியும் இந்த சிம்பிளை சொல்லியும் நீ இதுக்கே ஓட்டு போடுன்னு பழக்கப்படுத்தி அவங்க காலங்காலமாக அப்படியே போட்டுட்டு கடைசி வரைக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட முடியாமல், மாத கடைசியான 5000 ரூபாய் இல்லாமல் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பணத்தை கொடுக்குறதும் சத்தியம் வாங்குறதும் அதே மாதிரி அவங்கள பழக்கப்படுத்துறதும். ஒரு தலைவர் வந்து பேசுனா அந்த தலைவரை பேரன்பு கொண்டு நேசித்து போய் அந்த ஸ்பீச்சை கேட்கணுமே தவிர, பிரியாணி குவாட்ரு காசை கொடுத்து 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 இத்தனை வருஷம் எப்படி மழுங்கடிக்க வச்சுருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை தாண்டி இங்கேருந்து அழிக்கப்படவே முடியாத ஒரு விஷயமாக சாதி. இந்த சாதியை ஊற்றி 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 ஒவ்வொரு இடத்துலையும் சாதிய தலைவர்களாக உருவாக்கி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல இந்த சாதி பெரும்பான்மையாக இருக்குது, இவங்களை போடு, இந்த சாதி இதாக இருக்குது. கலைஞர் வந்து என்ன சாதின்னு கேட்டு தான் சீட்டு கொடுத்தாருன்னு துரைமுருகன்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் பொழுது, அப்போது ஒரே ஒரு நபர் தான் சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக பார்க்கப்படுகிறார்னா தளபதி விஜய் அவர்கள். எல்லாராலும் நேசிக்கப்பட்டு சாதிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இவருக்கு சாதியே இல்லை, இவரை வந்து எங்கள் அண்ணன், எங்கள் உறவு, என் புள்ளன்னு சொல்லி பார்க்கக்கூடிய இந்த மனநிலையில் அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த நடுத்தர வயது அல்லது வந்து பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் ஓட்டு போடணுன்னாக்கா, மாத கடைசியான ஒரு 5000 ரூபாய் கூட உங்கள் கையிருப்பு இல்லாமல் போன முதல் சூழல்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது, உங்களை இந்த வேலையில் சிக்க வச்சு இந்த பொருளாதாரத்தில் உங்களை பின்தங்கி இவ்வளோ காலமாக வச்சதுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். சிட்டிக்குள்ளே தெரியாது, நீங்கள் சிட்டியை தாண்டி எல்லா பிற ஊர்களுக்கு போகும் பொழுது அவனுக்கு இந்த 1000 ரூபாய் வந்து இவங்க கொடுக்குறதை ஏன் இவ்வளோ பெருசாக அவங்க பேசுகிறாங்கன்னா, அந்த மக்களும் ஏன் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா, அந்த 1000 ரூபாய்ன்றது பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பெரியதாக தெரியுது.
அப்போ அந்த லெவலில் தான் இவங்களை பொருளாதாரத்திற்குள்ள மழுங்கடிக்க வச்சுருக்கிறாங்க இவ்வளோ வருஷமாக. நீங்கள் கிராமப்புறங்களில் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு உண்மையுமே பெரிய காசு. ஓகே. ஆனால் அதற்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்களா? நில வளங்களை சரி செஞ்சாங்களா? முதல்ல குடிநீர் ஆதாரம் இருக்குல்ல சார், அதை முதல்ல சரி பண்ணாங்களா? இங்கே ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூவ நதியை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஒதுக்குறதும், மழைநீர் சேமிப்பு நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக ஒரு துறையை அமைச்சிட்டு, ஆனால் மண்ணை திருடுறது இவங்க தான், நில வளத்தை கனிம வளத்தை சுரண்டுறது இவங்க தான், பூமியோடைய அந்த தண்ணீர் எட்டாத இடத்துக்கு போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம், ஊற்றெடுத்து உட்காந்து ஒரு நாள் முழுக்க தண்ணிக்காகவே செலவு பண்ணக்கூடிய. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, நாங்கள் தமிழ்நாடு இந்த நாட்டை தாண்டி இந்த இடத்துல நம்ம போயிட்டுருக்கோன்னு சொல்கிறேன். ஆனால் திரும்பி பார்த்தா சாதிக்குள்ளே, சாராயத்துக்குள்ளே, தண்ணிக்கும், சோத்துக்கும், உணவுக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கும், இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா இன்றைக்கி எங்கோ ஒரு ரேப் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் முன்னாடி நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேட்சாக டீமாக கூட்டு பாலியல் வன்முறைன்னு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் இது புதுசாக இப்போ ட்ரெண்டிங்காக மாறுறது, அரங்கேறம் பண்ணுது. நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும், அதுவும் வயசு வரம்பு இல்லாமல், சின்ன குழந்தை, மிடில் ஏஜ், 60 வயது, 80 வயது, எந்த கணக்கும் இல்லை. இதை தாண்டி உச்சபட்சத்துக்கு போனால் பசுமாடை பிடிச்சி வச்சு போதையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போது இந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்கன்னா இது என்றைக்கு மாறும்? நீங்கள் உங்கள் தலைமுறையும் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அடுத்த தலைமுறைகளையும் அப்படியே அமைதியாக போக போக இது மாறவே மாறாதுன்னும் பொழுது, 2 திராவிட கட்சிகளும் இது வரைக்கும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கனாக்கா, அந்தந்த கட்சியை சார்ந்த நபர்கள் பெரிய கோடீஸ்வரர்களாக, பணக்காரர்களாக மாறினாங்க. டிக்கெட்டே எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் வந்தார்னு நம்ம வரலாறு பார்க்குறோம். எப்படி அந்த குடும்பம் ஆசியாவில் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு போயிருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இன்ப நிதியில் ஒரு தம்பி இருக்காங்கல்ல, யார்? உதயநிதி அவர்களுடைய பையன், ஸ்டாலினுடைய பேரன். இந்த பையன் 20 வயசு தான் ஆகுது. இந்த பையனுக்கு டிஃபெண்டர் கார் இருக்கான் அவர் பேரில், 2 கோடி அதோடைய மதிப்பு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேரில் காரே இல்லைன்றாங்க. 2க்குமான விஷயம் புரிஞ்சுங்க, எப்படி ஏமாற்றப்படுகிறது, எப்படி ஒன்றுமே இல்லாத பையனுக்கு, இப்போ தான் படித்து வந்த பையனுக்கு எப்படி 2 கோடி போட்டு காரை வாங்க முடிஞ்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி கமலஹாசனையும் ரஜினிகாந்துக்குமான சம்பளம் என்ன நமக்கு தெரியும். இவங்க 2 பேரையும் வச்சு இந்த பையன் படம் எடுக்கிறான் அப்படின்னாக்கா, காசு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி சாத்தியப்பட்டது, அப்போது எந்த அளவுக்கு பணம் எங்கேருந்து எப்படி கன்வெர்ட் ஆகி எங்கே போயிருக்கு. ஓன் வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இப்போ ஸ்டாலினுடைய பேரன் ரஜினியும் கமலையும் வச்சு படம் பண்ணி பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டான். சாமானிய வீட்டு பிள்ளையோட பேரை எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறான்? ஒவ்வொரு முறையும் ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு வேலை இல்லை, எனக்கு எனக்கு வேலைக்கான சம்பளம் இல்லை, எனக்கு புல்லட் ஓட்டினா வெட்டுறீங்க, படித்தா வெட்டுறீங்க, சாதி ரீதியாக சமூக ரீதியாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, பசங்க போதையில் போட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, நான் முந்தானத்து வேலூர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். நாங்கள் அப்படி போயிட்டுருக்கோம், அது 1 வே. 3 பசங்க, அந்த கேடிஎம் மாதிரி இன்னொரு பைக் ஏதோ ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு பைக்கு வேறு கலரில், ட்ரிப்பிள்ஸ். அது சீட்டே ரொம்ப குட்டியாக தான் இருக்குமா சார், டபுள்ஸே உட்கார முடியாது, அந்தளவுக்கு சின்னதுன்றாங்க. ட்ரிப்பிள்ஸு நேராக லாரியில் அடிச்சிட்டான். அடித்த வேகத்துக்கு இந்த மண்டை டாப்பு மட்டும் ஓப்பன் ஆகி மூளை டக்குன்னு வெளியே விழுகுது. நான் பார்க்குறேன், அப்படியே ஃபுல் மூளை அப்படியே வெளியில் விழுந்து உயிர் போகுது. இன்னொருத்தனுக்கு அப்படியே ரத்தம் அப்படியே போய் உயிர் போகுது. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பரபரன்னு வர வைக்கிறாங்க. இன்னொரு 3ஆவதாக இருக்கிற பையன் உயிருக்கு போராடி துடிச்சிட்டு கிடக்குறான். ரொம்ப அவலமான காட்சி. நல்ல போதை. அவனுடைய எதிர்காலம் யோசிச்சு பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அவனை நம்பி பெற்றோர் ஒரு கனவு வச்சுருப்பாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. என் பிள்ளையை படிக்க வச்சு அவனை இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பெற்றோர்கள் வாகனம் வாங்கி கொடுத்தனால இறந்துட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு சில பேர் அங்கே இருக்கும்போது சொல்கிறாங்க. இந்த பைக்கை வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, கேட்க மாட்டேங்கனாலும் பேஸு போதை. அப்போ சமூகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு நம்ம பார்க்கும் பொழுது, சார் இன்றைக்கி யதார்த்தமான ஒரு விஷயத்தை பேசுவோம் சார். தமிழ்நாட்டிலேருந்து சாராயத்தையோ மதுவையோ ஒழிச்சிட முடியுமா? சாத்தியம் இல்லை. உலக லெவலில் இது சாத்தியம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கணும் பொழுது, அப்போ இதை ஒரு அரசாங்கம் குறைப்பதற்கான வேலை செய்யணும். அதுக்கு தான் ஒரு மதுவிலக்கு ஆயத்த துறைன்னு ஒரு துறை இருக்குது. ஆனால் அந்த துறை அந்த வேலையை செஞ்சிச்சா? கஞ்சாவை ஒழிச்சிங்களா? கஞ்சாலேருந்து நீங்கள் மெத்து அதை கடத்தினது யாருன்னா ஜாஃபர் சாதிக்கு அங்கேயே இருக்கும் பொழுது, அப்போ தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை இப்படி வச்சுருக்கிறதுக்கான பின்னணி என்னென்னு பார்க்கும் பொழுது, நீ அறிவாக இருந்துட்டேன்னா என்னை கேள்வி கேட்பேன், ஆட்சியாளனை கேள்வி கேட்பேன், நான் செய்கிற திருட்டை பற்றி பேசுவேன், நீ அரசியலுக்குள்ளே நீ வரேன்னுவேன், நீ புரட்சி பண்ணுவேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிப்பேன். இப்படி ஏகப்பட்ட பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்துறதுக்கே பெரும்பாடாக இருக்கும் பொழுது, இவ்வளோ இளைஞர்கள் ஒரு தலைவன் பின்னாடியும் போய் நின்றக்கூடாது, என்னை கேள்வியும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு
அவனை சாதிக்குள்ளேயும் போதைக்குள்ளேயும் வறுமைக்குள்ளேயும் ஏழ்மைக்குள்ளேயும் அதை தாண்டி நம்மலாம் வந்து இந்த பரம்பரை அந்த பரம்பரை நம்மளாம் காலங்காலமாக இவனுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லி அவனை குருட்டுத்தனமாக நம்ப வச்சு அவனுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் கூட்டு போய் சோறு போடுறது, கட்சி கூட்டத்தை கூட்டு போய் பிரியாணி கோட்டன் சோறு போடுறது. அந்த திமுக கூட்டத்தில் ஒரு லேடி வச்சுருக்காங்க, அதுக்குன்னே மட்டன் பிரியாணி போட்டாங்க, மட்டன் சாப்பிட்டு காட்டுறேன், அந்த பார்த்தீங்கல்ல கறி நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் கேட்டோமா நம்ம? ஆக்சுவலாக vlog சேனல் வச்சுருப்பாங்க, ஆனால் டிஎம்கே மீட்டிங்லேயே vlog பண்ணுற ஒரே ஆள் அவங்களா தான் இருப்பாங்க. ஆமாம், அவன் அதனால தான் கட்டுப்பாய் துண்டை உருட்டிட்டு அடித்தான். பார்த்தீங்களா முதலமைச்சர் வரும்பொழுது? நீங்கள் நல்ல விஷயங்களை இங்கேருந்து புகுத்துனாங்க, நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கனாக்கா படுத்தாமல் காலங்காலமாக அடிமைத்தனமாக இருந்துட்டு அடிமைகளாக இருந்துக்கிட்டு புதுசாக வெள்ளைக்கொடையை தூக்கி ட்ரெயின் பண்ணுறதும், டெல்லிக்கு ஓடி போய் நுனிச்சேரில் குத்த வச்சு உட்காடுறதும், அப்போ அங்கே போய் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மீது எந்த வழக்கும் வராமல் காம்ப்ரமைஸ் பேசுறது, இங்கே தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலை செய்யணும் பொழுது இந்த மாற்றம் ஏற்படாமல் இப்படி இந்த சமூகம் போயிட்டு இருக்கிறத தொடர்ந்து கவனித்த பிறகு தான் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வராரு. அப்படி வந்ததுனால தான் இன்றைக்கி சார் ஒரு பக்கம் இருந்தால் சார் ஒரு எதிரினா இருப்பான், இவருக்கு எதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் தெரியாமல் எத்தனை பேர் பாருங்களேன். ஊடகம் வச்சுருக்கவன் 90% பேர் இங்கிட்ட அங்கிட்டுன்னு சொல்லி வேலை போயிட்டீங்க. யூடியூப் வச்சுருக்கவனையும் அதே மாதிரி தூக்கிட்டீங்க. ரீல்ஸு போட்டு இன்ஸ்டாவில் சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள், அவனையும் விடுறதில்ல. அது சின்ன வாண்டா இருந்தாலும் விடுறதில்ல, தூக்கிடுறது. தூக்கிட்டு அதை வச்சு பால் பாட்டில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறதையும் தூக்கி விடுறதில்ல. அப்போ எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பணம் அதிகாரம் எல்லாத்தையும் கொடுத்து காலங்காலமாக நாங்கள் தான் மன்னேன், நாங்கள் தான் ஆளுவோம், நாங்கள் சொல்கிறபடி தான் தமிழர் நடக்கணும், நாங்கள் சொல்கிறபடி ஒரு நியூஸை வந்து நீ பரப்பணும், அவதூறு பரப்பணும், பர்சனல் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி எல்லா விதமான தாக்குதலையும் தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் நேசிக்கிறாங்க இவரை. இவர் வந்த நோக்கம் புரிஞ்சுக்கிச்சு. இந்த யங்ஸ்டர்ஸையாவது நம்ம மீட்டு கொண்டு போய் அவங்கள அரசியல் மையப்படுத்தி நாளைக்கு வேறு நல்லாட்சி கொடுக்கணும்னு வரும்பொழுது இல்லை இதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிற இதெல்லாம் சாத்தியப்படும், அதெல்லாம் இளைஞர்கள்லாம் உங்கள் பக்கம் நோக்கி வந்தாலும் இரண்டு என்ன சொன்னாலும் 75 வருட கட்சி ஒன்று, 53 வருட கட்சி ஒன்று, தொடர்ந்து இவங்க தான் ஆட்சிக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது புதுசாக நீங்கள் போகிறீங்க, கலை யதார்த்தத்தை பேசுவோம், நம்ம இருக்கிற ரியாலிட்டியை பற்றி எப்படி செலவு பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாததில்லை, புதுசாக ஃபார்முலாலாம் உருவாக்குவாங்க, பட்டி ஃபார்முலாவை உருவாக்குவாங்க, திருமங்கலம் ஃபார்முலாவை உருவாக்குவாங்க. அப்படின்னும் போது இதில் இங்கே எப்படி தாக்கு பிடிக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போது 40 லட்சம் வந்து தேர்தல் செலவு பண்ணலாம் ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரூல் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இங்கே 40 லட்சம் பண்ணுறது கிடையாது, அதை மீறி தான் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இதை மீறி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லையா? இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க? ஏன்னா மற்ற கட்சிகளில் அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வருமானங்கள் இருக்குது, யார் எம்எல்ஏவாக நிற்பாங்கன்னு தெரியும், கழகங்களும் ஓரளவுக்கு அதுக்கான செலவுகளுக்கான கொடுப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் நிறைய மாவட்ட செயலாளர்களே ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்காங்க. ஒரு டெய்லர், ஒரு பெண் டெய்லர் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இவங்களால போட்டி போட முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கலா யதார்த்தத்தை நம்ம இன்னொரு வகையிலையும் புரிய வைக்கணும். இவர்கள் வந்து பல கோடி அதிமுகவுடைய கேண்டிடேட் பல கோடி செலவு பண்ணுவாங்க, ஆனால் வந்து டிவிகேவில் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ காலங்காலமாக பல கோடியை வந்து இவன் திருட்டுத்தனமாக சம்பாரித்த காசை கொண்டு போய் ஓட்டுக்காக கொடுத்து உன்னை பழக்கப்படுத்தியிருக்கிறான் அப்படின்ற விஷயந்தான் யதார்த்தம். அப்போ இவன் திருட்டுத்தனம் பண்ணுவதற்காக இவன் திருடி சேமித்த காசை கொண்டு போய் உனக்கு கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 வரைக்கும் கொடுத்து உன்னை அன்றைக்கே விலைக்கு வாங்கி அடிமைப்படுத்தின ஒரே ரீசனால தான் இன்றைக்கி உன்னால் எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் உன் வீட்டில் பூந்தே பெண்மில்ல கை வைக்கிறான், கஞ்சாவில் அடிமையாகிறான், உன்னை வந்து சாதிக்கு அடிமைப்படுத்தி வச்சுருக்கான்றதை முதல்ல எலாபரேட்டாக நம்ம புரிய வச்சுட்டு நம்ம நேர்மையாக இந்த அரசியலை செய்ய வந்திருக்கிறோன்றத யங்ஸ்டர்ஸ்ட்டை நம்ம புரிய வைக்கும் பொழுது, சார் யங்ஸ்டர்ஸ் வந்து இதை எடுத்துக்கிறான் சார், அவன் பணம்லாம் எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கலன்னா அவன் நேசிக்கிறான் விஜய் அவர்களை, தளபதி அவர்களே வந்து நேசித்து எங்கள் அண்ணன் அவரை ஜெயிக்க வைக்கணும், அப்போ தான் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறான். நம்ம மாற்றத்தை அங்கேருந்து தொடங்குகிறோம். அவனே வந்து என்ன பண்ணுறான், பெற்றோரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், இல்லை இந்த முறை நீங்கள் உங்களுக்கு தான் போடணும். அப்போ அதிமுக எவ்வளோ தான் நீ ஓட்டுக்கு காசை கொடுத்தாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்கும்போது தளபதி சொன்னார்ல வீட்டுக்கு ஒருத்தன் இருக்கானே, அவன் அந்த வேலையை செய்யும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, தளபதியோடைய கிரவுண்டில் இறங்கி அடுத்து இருக்கக்கூடிய மிச்ச நாட்களில் எலெக்ஷன் வரைக்கும் அவர் வேறு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சுருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இன்னும் அதுக்கு ஈடு கொடுத்து இங்கே 11 கட்சி 21 கட்சி எல்லாம் சேர்ந்தாலும் சரி, இல்லை தனித்தே களம் காண்போம் அப்படின்ற ஒரு முடிவோட களம் இறங்கும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் களத்தில் இருக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் கூட்டணி பலம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ரெண்டு கழகங்களுக்கும் கூட்டணி ஒரு பலமாக இருக்கும். பட் ஆனால் 234 தொகுதியிலும் தனித்து போட்டி அப்படின்னும் போது இன்னும் 38 நாளில் எந்த அளவுக்கு அந்த 234ஐயும் கவர் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எப்படி சாத்தியப்பட போகுது?
பிரேமலதா வடிவேலும் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறாங்களே, அது எப்படி சாத்தியப்படும்? டயர் நக்கின்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவரும் எடப்பாடியும் அவரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசுவாங்களே, அது எப்படி சாத்தியப்படும்? நான் எடப்பாடியை சிஎம் ஆகிறதுக்கு நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதை கூட்டணியில் உட்காந்து ஒன்றா பேசுகிறாங்களே, அது எப்படி சாத்தியப்படும்? கொடிய விஷப்பாம்பு திமுகன்னு சொல்லிட்டு ஜவஹர்லாவும் வைகோவும் அதே கூட்டணியில் உட்காந்து ஒன்றா பேசுகிறீங்களே, இது எப்படி சாத்தியப்படும்? ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போது இதெல்லாம் சாத்தியப்படுதுன்னா தனியாக நின்று நேசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கிரவுண்டில் நாங்கள் வேறு ஒரு ஆட்டம் போட்டு என்ன மாதிரியான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் தளபதி கிரவுண்டில் இருக்கார்ல, அது செய்யறதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. நான் அதை ரிவீல் பண்ண முடியாது, உங்களுக்கு 2-3 நாள் தெரிஞ்சிடும்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ அது சாத்தியம். நமக்கு இன்னொரு விஷயம், தப்பு செஞ்ச ஒருத்தனை கூட வச்சு அவங்க நம்ம முட்டு கொடுக்க போகிறதில்ல. அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இல்லாமல் போயிடுச்சுன்னு பொழுது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்குன்றேன் நான். இப்போ 234 இன்னும் களம் காண்றதுல பெரிய சோதனைகள் சிக்கலும் கிடையாது சார். இந்த ஏன் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, 234 டார்கெட்டா? ஏன்னா இப்போ சென்னை தாவேக்காவுடைய மிக முக்கியமான பலமாக இருக்குது அப்படின்னும் போது, அப்போ கிராமங்களில் அந்த அளவுக்கு போகலையோன்ற ஒரு கேள்வி வருது. பொதுவான இப்போ கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது நம்ம ஓவராலாக பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, நகரங்களில் தாவேக்காவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து தாவேக்கா நகர்றாங்க, பலமாக வந்து சென்னையை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்கும்போது, அப்போ கிராமங்களுக்கு இன்னும் விசில் போய் சேரலையோ, விஜய் அவர்கள் இன்னும் போய் கிராமங்களுக்கு இன்னும் சேரலையோ, இல்லை இந்த 2 வருடத்தில் கிராமங்களுக்கு இந்த மாதிரி விசிட் அடிக்காததன் காரணமாக அங்கே இன்னும் அவங்க தாவேக்கா போய் சேரலையோன்ற கேள்வி வருது. அதனால கேட்க இல்லை, சேரலைன்றதெல்லாம் கிடையாது சார். அங்கே இருக்க மனநிலை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சாதிய மனநிலை, தொடர்ச்சியாக நாங்கள் இப்படி தான், இதுதான் இந்த சமூகம் தான்றதும், ஒரு அமைச்சரை நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பேசி பேசி அவங்கள அப்படியே மாற்றி வச்சுருக்கிறது தான். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட்டை போய் சேர்ந்துருச்சு. அவன் மாற்றிடுவான். நீங்கள் பாருங்கள், இனி நான் சொன்னேன்ல சார், இவர் ஒருத்தர் கிரவுண்டில் இறங்காத வரைக்கும் இருக்கிற பிக்சரே வேறு சார். இவர் இறங்கினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிக்சரே வேறு. இவர் அரசியலுக்குள்ள இறங்கினதுக்கப்புறமே விலை போகாத முத்தின கத்திரிக்காலாம் இன்றைக்கி வந்து அதுக்கு தண்ணி நாங்கள் இங்கே போயிடுவோம் அங்கே போயிடுவோம்னு சொல்லி தனக்கு ஒரு விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போய் அங்கே கூடாரத்தில் ஏற்றி, அண்ணே ஷேர் ஆட்டில் அண்ணே நான் 10 ஏற்றி உட்காந்துருக்காங்கல்ல. அப்போ உனக்கே வாழ்வு கொடுக்கும்பொழுது எங்களை வச்சு தான் நீயே வாழ்க்கை வாழ பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி செய்யணும் தெரியுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கா. நீங்கள் அதனால தான் தளபதி விஜய் பாருங்கள், இப்போ தேனாம்பேட்டில் இருக்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டார். இது வரைக்கும் நீங்கள் அந்த காட்சியெலாம் பார்க்கல. வந்துட்டார், வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடந்திருக்கு, நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் கரெக்டாக போயிருக்கான்னு செட் பண்ணிட்டாரு. 3 days சார், அந்த இஃப்தார் நிகழ்ச்சி முடிக்கிறோம், அதுக்கப்புறம் களத்தில் இறங்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு மேலே வந்து எல்லா கூட்டணி கட்சி வச்சு முட்டி முட்டி மோதி மோதி பதில் சொல்ல வைப்பார்கள். ஆனால் நம்ம விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே, டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான், உன்னை முடிக்கிறது தான் வேலை. உனக்கான ஸ்ட்ராட்டஜி மாவட்ட ரீதியாக எடுத்துருக்கிறோம். அமைச்சர் பெரும் நீங்கள் ஒரு இதுலேருந்து ஒரு சொருகலாக கூட வச்சுக்கலாம் இந்த கேள்வியை. ஒரு 80 தொகுதி வரைக்கும் வந்து ஒரு 50லேருந்து 80 வரைக்கும் தராங்க, என்டிஏ கூட்டணியில் தராங்க அப்படின்னும்போது, ஜெயிச்சா துணை முதல்வர் பதவி கூட வந்து கிடைக்கும் அப்படின்னும்போது, அதை நிராகரிக்கிறதன் பின்னணி என்னவா இருக்கு? அப்படி தரவே இல்லை, அப்படி பேசவே இல்லை. அப்படி ஒரு டாக்கு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இதுதான் சார், அப்படி யார் சொன்னோம்? எடப்பாடி இல்லைன்ட்டாரு, பேசவே இல்லைன்ட்டார். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலன்ட்டார். பவன் கல்யாண் நான் விஜய் சார்கிட்ட பேசவே இல்லைன்ட்டார். நாங்கள் பேசி 20 வருஷம் ஆகி போச்சுன்ட்டார். அப்போ யார் பேசுகிறா? யாருமே பேசல. நீங்கள் இது வரைக்கும் என்ன டாக் போச்சோ, இவர் பேசினார் இவர் பேசினார்னு 2 தரப்புமே இல்லைன்னு மறுத்துருச்சு. கரெக்டுங்களா? நம்ம அஃபிஷியலாகவே மறுத்தாச்சு. அப்போ நம்மளும் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், நம்ம அங்கே பேச போகிறதில்ல, நம்ம அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு எதுவுமே எடுக்கலை அப்படின்னும் பொழுது நம்ம கிளியராக போகிறோம். இது இன்னைக்கு விஜய் அவர்களை பற்றி இப்படி பேசினாக்கா இந்த தெளிவு ஆரம்பத்துலேருந்து இதுதானா? நம்ம தலைமையை ஏற்பவர்கள் மட்டும்தான் கூட்டணி, நம்ம யார் கூடயும் கூட்டணி போல. இந்த கேள்வியை இன்னைக்கு உருவாக்குனதே 2 வயசு குழந்தைய திமுக காரன் ஒருத்தன் பார்லிமெண்ட் பண்ணுறான். கண்ணை ட்ரில் பண்ணியும் பிறப்புறுப்பு உயிரோடு இருக்கும்போது அறுத்தம் ஒருத்தங்க கொலை நடக்குது. போதையில் வந்து எவ்வளோ வந்து நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்னும் பொழுது கூட்டு பார்லிமெண்ட் அதிகமாக நடந்து கொண்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி மடமாற்றுவீங்க? அஜெண்டா செட் பண்ணு, இப்படி போடு, இவர் அந்த பி டீம் இந்த பி டீம் உருட்டு. ஒட்டுமொத்த பி டீம் யார்? நீ தான் வெள்ளக்கூடிய தூக்கிட்டு ஓடணும். நாங்களா ஓடணும்? நுனிச்சேரில் போய் உட்காந்தது யார்? நீ தான் உட்காந்த. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனது யார்? நீ தானே போனேன். லீலா பேலஸில் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லு. லீலா பேலஸில் வந்தார், அதானே சபரீசன் போய் சந்திச்சாருன்னு சொன்னவங்கள எங்கேருந்து வந்துச்சு? நீ கார் ரேஸ் நடத்துக்கு 200 கோடி உங்கள்கிட்ட காசு இருக்குது. இங்கே போராடக்கூடிய மக்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு காசு இல்லை. தூய்மை பணியாளர்கள் வந்து சாகிற வரைக்கும் போராடுறாங்க, அதுக்கு கொடுக்க காசு இல்லை. திடீர்னு அடுத்த நாள் 5000 ரூபா போட உங்கள்கிட்ட காசு இருக்குது. எப்படி? அப்போ 5000 ரூபா நீங்கள் போடும்போது அதோடைய பட்ஜெட் எந்த அளவுக்கு போயிருக்கு? ஆனால் உழைச்சவன் காசு கேட்கறதுக்கு கொடுக்க காசு இல்லைங்கிற. அப்போ நீ எலெக்ஷன் வந்தவொடனே இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாமல் வெயிலை சமாளிக்க கோடை காலத்துக்காக தனியாக எக்ஸ்ட்ரா காசு. சூரியன் தான் கொள்ளுது, சூரியன் தான் காசு கொடுக்குது. ரெண்டுமே உங்களுக்கு புரியுதா?
அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இவரை பற்றி பேசி இப்படி ஒரு ஃபேக்காக ஒரு அஜெண்டா செட் பண்ணும்பொழுது இவங்க செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்கு எப்போவுமே சின்ன கோடை இது பண்ணணும்னா அதை விட பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுற அந்த ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியை தான் திமுக கையாளுதும் பொழுது நீ என்ன வேணால் செஞ்சுக்க, ஆலமரத்துக்கு நிச்சயமாக ஆணி வேற பிடுங்கிறது உறுதி இந்த வாட்டி. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா.